டென்ஷனா இருக்கு. கீழ ஒரு வீடியோ போடுறேன். தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. This is not the result of dieting. Same body, but this part finally changed. How? I started using this because I realized something simple. சோ இந்த மாதிரி என்னை வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நம்மள மாதிரி என்னைய நம்பி வர ஒரு கஸ்டமர் எனக்கு இதை ஷேர் பண்ண போக தான் இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. நான் உடனே வந்து வீடியோ போட்டேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது. சரியா? இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம உண்மையா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே வருவாங்க. ஃபேக்கா இருக்கிறவங்க எல்லாம் அடி வாங்கி அழிவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி 44 கிலோ கம்மி பண்ண வெயிட் லாஸ் ஜர்னியோட வீடியோவை ஒண்ணு விடாம தெளிவா இந்த இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ விஷயத்தையும் காமிச்சியும் தான் ப்ராடக்டை சேல் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட வீடியோவே எடுத்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், அது என்னோட ப்ராடக்ட் கிடையாது, நான் ப்ரமோஷன் பண்ணல. நீங்க போய் அதுல பை பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வரல அப்படின்னு நீங்க என்கிட்ட வந்து நிக்க கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். மக்களே, இப்பயாவது தெளிவாகுங்க. ஃபேக் எது உண்மை எது அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். நோகாம நோம்பு கும்பிடுறவங்க இங்க நிறைய பேர், அதுவும் முக்கியமா இன்ஸ்டாவில் உலா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்பி ஏமாந்துடாதீங்க. உண்மையா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அது உங்க முன்னாடி நேர்ல உங்க கண் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நிறுத்தி அந்த விஷயம் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்றவங்கள நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நம்பி போங்க. கண்டிப்பா எங்களுக்கு நடக்குது உங்களுக்கும் நடக்கும். பட் இந்த மாதிரி ஃபேக்கா காசு சம்பாதிக்கணும்னு பண்றவங்க கிட்ட போய் ஏமாறாதீங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஸோ நிறைய போய் செக் பண்ணுங்க. அவங்க ப்ரொஃபைல பாருங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. அவங்க ரிவ்யூஸ் எப்படி இருக்கு பாருங்க. கஸ்டமர்ஸ் உண்மையாவே ரிவ்யூஸ் போட்டிருக்காங்களான்றத செக் பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பை பண்ணுங்க. நான் எனக்காக மட்டும் சொல்லலை, இங்க என்ன மாதிரி உண்மையா நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கா யார்ட்டையும் போய் ஏமாறாதீங்க.